நக்ன பைரவர், கணபதியின் ரகசிய காவலன். நீங்கள் கணபதியை வழிபடுறீங்களா? ஆனா உங்க பூஜை உண்மையாவே அவரிடம் சேருதா? ஒரு உண்மை, கணபதியின் உலகத்துக்குள் யாரும் நேராக செல்ல முடியாது. ஒரு காவலன் இருக்கிறார், ஒரு நீதிபதி இருக்கிறார். அவர்தான் நக்ன பைரவர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது நக்ன பைரவர் யார், ஏன் அவர் கணபதியின் முக்கிய சக்தி, அவரை வழிபட்டால் என்ன நடக்கும், சரியான மந்திரங்கள் என்ன. இது சாதாரண விஷயம் இல்லை, இது காணாபத்திய சமயத்தின் ஒரு ரகசியம். நக்ன பைரவர் ஒரு சாதாரண பைரவர் வடிவம் இல்லை. அவர் அனாதி, ஆரம்பமே இல்லை. அவர் காலத்தை கட்டுப்படுத்துபவர், கால பைரவர். அவர் குழந்தை வடிவம், வடுக பைரவர். அவர் மாயையை கடந்து நிற்பவர், நக்ன பைரவர். நக்ன என்றால் மாயை இல்லாத சுத்த சத்திய நிலை. கணபதியின் ஆனந்த உலகம், ஸ்வானந்த லோகம். அதை காக்கும் 4 பைரவர்கள்: நக்ன பைரவர், கபர்த்தி பைரவர், நீலகண்ட பைரவர், கிருத்திவாச பைரவர். இதில் அதிகாரம் நக்ன பைரவருக்கே. யார் உள்ளே செல்ல வேண்டும், யார் செல்லக்கூடாது, அவர்தான் முடிவு செய்கிறார். அவர் ஒரு காவலர் மட்டுமல்ல, அவர் கணபதியின் நிர்வாக சக்தி, மேற்பார்வையாளர், தண்டனை வழங்குபவர். உங்க பூஜை சரியாக இல்லை என்றால், உங்க மனம் தூய்மை இல்லை என்றால் அவர் அதை ஏற்க மாட்டார். அவர் மிகவும் உக்கிரமான வடிவத்தை கொண்டவர். அவரின் வடிவம் கிரதர், வேட்டைக்காரன் என்று பொருள். ஆயுதம் வில்லும் அம்பும். இயல்பு உக்கிரமும் கோரமும். அவர் கருணையற்றவர் இல்லை, ஆனால் சலுகை கொடுக்க மாட்டார். நீங்கள் நேராக கணபதியை மட்டும் வழிபட்டால் அது முழுமையான வழிபாடு இல்லை. சரியான முறையில் முதலில் காவலர், பின்னர் தெய்வம். அதனால் நக்ன பைரவர் மிக முக்கியம். அவர் தடைகளை அகற்றுகிறார், தீய சக்திகளை நீக்குகிறார், வழிபாட்டின் பலனை வேகமாக அளிக்கிறார். அடிப்படை மந்திரம் ஓம் நக்ன பைரவாய நமக. வடுக வடிவம் ஓம் வடுக பைரவாய நமக. கால பைரவர் சக்தி ஓம் கால பைரவாய நமக. பாதுகாப்பு மந்திரம் ஓம் ஹ்ரீம் வடுகாய ஆபத்து தாரணாய குரு குரு பைரவாய நமக. ஜபிக்கும் முறை: நேரம் நள்ளிரவு சிறந்தது. எண்ணிக்கை 108. சௌரமான கிருத்திகா மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த 8வது நாள். அந்த இரவில் நக்ன பைரவர் சக்தி உச்சத்தில் இருக்கும். அன்று வழிபட்டால் வேகமான பலன் கிடைக்கும். இது முக்கியம். நீங்கள் எவ்வளவு மந்திரம் சொன்னாலும், எவ்வளவு பூஜை செய்தாலும் உங்க உள்ளம் சரியாக இல்லை என்றால் நக்ன பைரவர் அனுமதி கிடையாது. கணபதி வழிபாடு உண்மையிலேயே பலன் தர வேண்டும் என்றால் நக்ன பைரவரை தவிர்க்காதீர்கள். அவர்தான் வாயில் காவல், அவர்தான் நீதிபதி. நக்ன பைரவர் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்படி ஆழமான விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஆழமாக